திருடுவது தவறு, தண்டனைக்குரிய குற்றம். சட்டத்தை கையில் எடுக்கும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. இலங்கையை பொறுத்தவரை உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தளம்பல் இலங்கையை ஏதோ ஒரு வடிவில் பாதித்து வருகிறது. பணம் படைத்தவர்கள் வாழ்கிறார்கள். இலங்கையில் பணமில்லாத நிலையில் யாரிடமும் கேட்க திராணியற்றவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள். இதுதான் திருட்டு. வறுமையில் இருக்கிறோம் என்ற போர்வையில் அதனை தொழிலாக்கி செயற்படுவதால் எத்தனையோ தொழிலாளர்கள் நஷ்டமடைந்து வருகிறார்கள். சிறுக சிறுக சேமித்த குடும்பம் திருட்டினால் பொருட்கள், ஆபரணங்கள், பணங்களை இழந்து வீதிக்கு வருவதும் உயிரை மாய்ப்பதும் இன்று செய்தியாகி செல்கிறதே தவிர முடிவற்றவையாகவே இருக்கிறது. கொலை மட்டும்தான் குற்றமில்லை, திருட்டும் குற்றம்தான் என்று சிறுவயதிலிருந்து வளர்க்கப்பட்ட எமக்கு இன்று இலங்கையில் நடந்த ஒரு திருட்டு சம்பவமாக கடந்து செல்ல முடியவில்லை. காரணம், திருடியவரை தனிநபர் தண்டித்த முறைதான் வேதனையை ஏற்படுத்துகிறது. இது ஒரு கதை அல்ல, நிஜம். கொழும்பு ராகம பகுதியில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் நிலையத்தில் பொருட்களை திருடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கி அவரது தலைமுடியை வெட்டி அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. இந்த காட்சியை பார்த்த பலரும் திருட்டில் ஈடுபட்ட பெண்மணிக்கு ஆதரவாகவும் திருடியவரை தண்டித்த பெண்மணியை கொலைகாரியாகவும் சித்தரித்தனர். இதையடுத்து போலீஸ் புலனாய்வாளர்கள் இச்சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை இரகசிய முறையில் முன்னெடுத்த நிலையில் இந்த கொடூர தாக்குதலுக்குள்ளான பெண்ணை கண்டறிந்து அவரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதுடன் மருத்துவ பரிசோதனைக்காக அவரை ராகம வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தனர். மேலதிக விசாரணைகளில் 27 வயது பெண் ஒருவரும் 20, 21, 22 மற்றும் 23 வயதுடையவர்களுமாக 5 கைது செய்யப்பட்டனர். இந்த 5 ராஜாங்கனை, கடவத்தை, ராகம மற்றும் திருகோணமலை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெலிசர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களான 5 எதிர்வரும் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது திருட்டு என்பது ஒரு குற்றச்செயல். ஆனால் திருடியவரை இனம் கண்ட கடை நிர்வாகம் உடனடியாக போலீசில் ஒப்படைத்திருக்க வேண்டும். அதை விடுத்து கடை நிர்வாகம் சட்டத்தை கையில் எடுத்து மனிதாபிமானத்துக்கு முரணான தண்டனை வழங்கியதால் இன்று கடை நிர்வாகமும் ஊழியர்களும் குற்றவாளியாக்கப்பட்டு விட்டார்கள். இதனை பார்க்கும் பொழுது எங்கள் நாட்டு சட்டத்தின் மீதே எமக்கு கோபம் ஏற்படுகிறது. காரணம், திருடனை பிடித்து போலீசில் கொடுத்தால் போலீசில் இருந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் பொழுது பிணை என்ற வடிவில் சம்பவம் நடந்த ஓரிரு தினத்தில் குற்றவாளிகள் வெளியில் வந்து விடுவார்கள். இதனால் வெளியில் வந்த திருடன் பிணையில் வெளியில் வந்தவுடனேயே அதே தவறை செய்து விடுகிறான். இதனால் விரக்தியுட்ட சமூகமே சட்டத்தை கையில் எடுக்கிறது. எங்கள் பொருட்கள் கண்முன்னே திருடப்பட்டு விட்டது. எங்கள் மூலதனம் பறிபோய்விட்டது. கடன் கட்ட முடியாத நிலையில் இன்று பல முதலாளிகள் தவித்து வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் 1000 கதைகள் இருக்கிறது. திருடுபவர்கள் நோகாமல் நொங்கெடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் திருடிய பொருட்களுக்கு இலகுவாக பணத்தை பெற்று விடுகிறார்கள். ஆனால் அந்த பொருளை கொள்வனவு செய்து தனது காட்சியறையில் வைப்பதற்கு அவர்கள் பெற்ற தியாகங்கள் எண்ணிலடங்காதவை. ஆனால் இந்த சம்பவம் ஒரு கடைக்குள் நடந்திருக்கிறது. 5 சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மனிதாபிமானமற்ற முறையில் அந்த வயோதிப பெண்ணை அடித்து தலைமுடியை வெட்டி சித்திரவதைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் கடைக்காரர்கள். ஒரு நிமிட கோபம் இன்று தனிநபர் தண்டிப்பாக மாறி நீதிமன்ற படியேறி விளக்கமறியல் வரை சென்றிருக்கிறது. திருடியது குற்றமா, திருடியவருக்கு தனிநபர் வழங்கிய தண்டனை குற்றமா என்றால் 2ம் குற்றம்தான். அதே நேரம் 5 விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே கடையில் நின்ற ஊழியர் ஒருவராலேயே இந்த சம்பவம் கைபேசியில் வீடியோ எடுக்கப்பட்டு பதிவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பதிவேற்றம் திருடனை காப்பாற்ற கவசமாகிவிட்டது. அதேபோல் தனியார் நிறுவனங்களில் தன்னிச்சையான தண்டனைகள் ஊழியர்களுக்கும் இருக்கிறது என்பதை புடம் போட்டு காட்டிவிட்டது. காரணம்,
தனது தாய் வயதிலுள்ள ஒரு பெண் 27 வயது பெண்ணால் முடியை வெட்டி தண்டிக்கும் கொடுமை நிகழ்ந்திருக்கிறது என்றால் இவர் எவ்வாறு தன் ஊழியர்களை இதுவரை காலமும் நடத்தியிருப்பார்? சட்டத்தை கையில் எடுக்கும் அதிகாரம் இன்று ஐவரை குற்றவாளியாக்கி இருக்கிறது. எனவே பொதுமக்களாகிய நாம் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் கடந்த நீதி மறக்கப்பட்ட நீதி அல்ல. சட்டம் தன் கடமையை செய்யும். இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று இனம் கண்டு முத்திரை குத்தும் அதிகாரம் எமக்கில்லை. சந்தேக நபராக நாம் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமே தவிர நாம் அவர்களை தண்டிக்கும் நிலையை உருவாக்கக்கூடாது. காரணம், நாம் அவர்களை தண்டிப்பதால் சமூகத்தின் பார்வையில் குற்றவாளி தப்பிக்கிறான். தண்டித்த நாம் நீதிமன்ற படியேறி சிறைக்குள் தள்ளப்படுகிறோம். சமூகமும் எம்மை துரோகி, கொலைகாரன், சித்திரவதை செய்பவன் என்று வாய்க்கு வந்தபடி பட்டம் வழங்கிவிடுகிறது. இதனால் நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். கோபக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்பார்கள். உண்மைதான். ஒரு நிமிட கோபம் கண்களை மறைத்ததால் இன்று ஐவர் விளக்கமறியல் கைதியாகிவிட்டார்கள். தயவு செய்து எந்த பொதுமகனும் இவ்வாறான தவறை செய்யாதீர்கள். திருடர்கள் தப்பித்து விடுவார்கள். நீங்கள் குற்றவாளியாக்கப்படுவீர்கள்.